சார், தமிழகத்துல தேர்தல் தேதி அறிவிச்சு 3 நாள் கடந்து போயிடுச்சு. இன்னமும் திமுக அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையும், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த சமயத்துல சிபிஐக்கு 5 தொகுதிகள் அறிவிச்சிருக்காங்க கொடுக்கறதா. இல்ல சிபிஎம்க்கு எத்தனை தொகுதி தருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை 5னா 5 தான் வரணும். அவங்க 2 பேரும் உடன்பிறா என்ன சொல்லுவீங்க, இரட்டை பிறவிகள், அதனால் அப்படி தான் கொடுப்பாங்க. பட் இப்போ இஷ்யூ அது இல்லை. அவங்களுக்கு 6 ஏன் 7 ஆகலை 8 ஆகலை, காங்கிரஸுக்கு மட்டும் 25 28 ஆச்சு அப்படின்னு கேட்டால், நான் அவங்களுடைய போன இன்டர்வியூலே சொல்லியிருந்தேன், 25க்கு 28ன்னா 6க்கு எவ்வளோ, 7ஆ 7.5ஆ, அது முக்கியம் இல்லை. இப்போ அவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்க திமுகலேருந்து. நான் எதையும் குறைச்சிக்க போகிறதில்ல. உங்கள்கிட்டேருந்து குறைச்சி தேமுதிகவை உள்ளே கொண்டு வர போகிறேன். இன்னும் பாமக அப்பா கட்சி வேறு இருக்குது, தேவைப்பட்டால் அவரையும் கூப்பிட்டு வர போகிறேன். அவர் 20 சீட்டு கேட்பார், அவர்கிட்ட பேசி 4 சீட்டுக்கு குறைச்சி கொண்டு வரணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. திமுகவுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியும், ஆட்சி முடிய போகிற காலத்தில் வேறு மாதிரி இருக்குன்னு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீட்டுங்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நோட்டுங்கிறது தான் அடிப்படையில் இனிமேல்ட்டு திமுகவை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரே ஒரு விஷயம். வேற எதுவும் காப்பாற்ற போகிறது இல்லை. தொடர்ந்து இழுபறியாவே போயிட்டு இருக்கேன் சார். இல்லை இழுபறிங்கிறது ஒரு சீனிக் தான். அதாவது நாங்கள் கடுமையாக போராடினோன்னு விசிகாவுடைய தொண்டர்களுக்கு விசிகா சொல்லணும். விசிகா தொண்டர்கள் ஆமாப்பா நம்ம தலைவர் கடுமையாக பண்ணார், இருந்தாலும் பிஜேபி வந்துடும், அதனால தான் நம்ம ஒத்துக்கிட்டோம். இந்த பிஜேபி வந்துருங்கிறதுக்கு நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? உன் தொகுதிக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினச்சா அங்கே பிஜேபி வந்தான்னா வராட்டி என்ன? பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தானே வரப்போகுது. நீ உன் தொகுதிக்கு தானே கரெக்டான வேலையை செய்யணும். உனக்கு நான் 234 தொகுதியுமா பிரித்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று கொண்டு வாங்கன்னு. ஸோ இதெல்லாம் அபத்தமான ஒரு விஷயம். இந்த போராடின மாதிரி காட்டுறதும் மன்றாடின மாதிரி காட்டினதும், ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் வந்த உடனே அப்புறம் எப்படி நல்லா இருக்கீங்களா, நாளைக்கு வேணால் 12 மணிக்கு பேசிக்கலாமா, ஓகே கிளம்பி போயிடுச்சு. அங்கே வெளில போய் பயங்கர ட்ராமா, நாங்கள் 40 கேட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் வரும் 12:30 மணிக்கு நான் வரணும்னு தான் நினச்சாங்க, இந்த வருஷம் நாளைக்கு வேணால் 4 மணிக்கு உட்காரலாமா, வெளில ஒரு பயங்கர ட்ராமா, நாங்கள் இந்த தொகுதிகளே தான் வேண்டும் என்று கேட்டோம். ஒரு மண்ணும் நடந்திருக்காது. திமுகவுக்கு என்ன வேணுமோ என்ன சொல்லணுமோ அதை ஒழுக்கமாக சொல்லி முடிச்சுட்டு கிளப்பி விட்டுருக்கோம். இந்த ட்ராமாலாம் யாருக்கும் முக்கியம் இல்லை. இந்த நிலையில இன்னைக்கு கூட திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க மாலை. இது எப்படி சார் பாக்குறீங்க? இன்னும் நான் சொன்னேன் இல்லையா, 4 மணிக்கு நான் இன்னைக்கு கூப்பிட்டு திருப்பி நாளைக்கு 4 மணிக்கு பேசலாமாங்கிற, அதாவது பயங்கரமா டிஸ்கஷன் நடந்த மாதிரியும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோட காங்கிரஸ் தொகுதிகளை ஏங்க கடந்த 3 தேர்தலாக காங்கிரஸ் ஒரு 10 தொகுதியில் மட்டும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு. 2 தொகுதியில் 2 வாட்டி வெற்றி பெற்றிருக்கு. இந்த வாட்டி போட்டி போட போகுதுன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி அது போட்டியிட்ட தொகுதிக்கு, போன வாட்டி போட்டியிட்ட தொகுதிக்கு இந்த வாட்டி போட்டியிட்டு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இங்கேயோ 114லேருந்து அவங்க இறங்கி 28 வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா. போன தேர்தலில் அவங்க 25 போட்டி போட்டது திரும்பி அவங்களுக்கு தானே வரணும். நல்லாட்சி கொடுத்துருந்தா அங்கேருந்து ஒரு 7 எடுக்கணும், வேற ஒன்று கொடுக்கணும், சம்மந்தமே கிடையாது. இவங்க என்ன தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காகவா தொகுதி உடன்பாடும் சீட்டு உடன்பாடும் பண்றாங்க? ஒரு மண்ணும் கிடையாது. இந்த நிலையில விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அவர் ஏற்கனவே உங்களுக்கு 8 மாசம் முன்னாடியே சொல்லிட்டாரு, நாங்கள் எப்படியும் திமுகவோடு தான் இருக்கிறோம், தேர்தலை புறக்கணித்தால் கூட அதை பற்றி நாங்கள் அஞ்ச மாட்டோம், அல்லது 234லும் நிற்பதற்கு தயங்க மாட்டோம்ட்டார். ஸோ இப்படிக்கா போனால் கும்டிப்பூண்டி, இப்படிக்கா போனீங்கன்னா தொப்பூர், நீங்கள் நடுவில் நின்றுக்கணும். அவர் 2 கருத்தையும் உங்கள் முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன அதிகமாக கொடுத்துட போகிறாங்க? அப்படி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் வந்துட போகிறதில்ல. விசிகாவில் திருமாவளவன் நினைக்கிறத எடுத்து சொல்வதற்கு கூட விசிகா ஆட்கள் அவர் பக்கத்தில் இல்லை, எல்லாம் திமுக ஆட்கள் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த நிலையில் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க நேரத்தில் திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் இந்த கிள்ளியூர் தொகுதியில் யார் போட்டியிடுவா அப்படிங்கிற ஒரு பெரிய சண்டையை அண்ணா அறிவாலயத்திற்கு வெளியில் நடத்தியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கிள்ளியூருக்கு கூகுள் வரப்போகுது, என்ன நான் தான் கொண்டு வருவேன்னு காங்கிரஸும், இல்லை நாங்களால தான் கொண்டு வர முடியும்னு திமுகவும் சண்டை போடுதா? கிள்ளியூர் தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய மேம்பாட்டுக்காக இவங்க சம்மந்தப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், உங்களுக்கு அவ்வளோ கொடுத்தேன், எனக்கு இந்த தொகுதியை கொடுங்கன்னு கேட்குற மாதிரியான அரசியலில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே என்ன ஒரு பெரிய மகான் வாழ்ந்து அந்த மகானை போற்றுவதற்காக அந்த கட்சிக்கு சீட்டு கொடுக்கணுமா? இப்போ இதுக்கு அந்த தளபதி ஒருத்தர் பேசினதுக்கு ஒரு மாணிக் தாக்கூர் ஒரு சீட்டு கேட்டார், அது கிடைக்குமா? அவருக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவம் சண்டை போட்டுக்கிறாங்க. பணம் செலவு பண்ணவன் அவனுக்கு சீட்டு கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை வந்தால் கண்டிப்பாக தகராறு பண்ண தான் செய்வான். பிஜேபி மாதிரியா காரியகர்த்தாக்கள் சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு போய் தன் வேலையை பார்க்கறதுக்கு சண்டை போட தான் செய்வான். இதெல்லாம் அன்னைக்கு சாயங்காலம் இந்த 100 செய்திகள், 1 மணி நேரத்தில் 100 செய்திகள்லாம் போடுவாங்களா, அதில் போகிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்.
திமுக இந்த தேர்தலில் நாங்க வந்து 170 தொகுதிகளில் போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. 170. ஆனா வந்து 21 இடங்கள் தான் இன்னமும் அவங்கள்ட்ட மீதம் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு. இது இந்த நிலையில திமுக கையாளுவாங்க சார். 170 நின்றாலும் 40 தொகுதி அவங்க தோத்துருக்காங்க. 130 நின்றாலும் 30 தொகுதி அவங்க தோத்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வரலாறு. 2006 130 நின்று 95 96 தான் வெற்றி பெற்றாங்க. போன தேர்தலில் 173 175 நின்று 133 தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக தன்னுடைய சின்னத்தில் நின்றால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே மதிமுகவுடைய அந்த 3 சீட்டு நீங்கள் எதில் சேர்ப்பீங்க? மதிமுக சீட்டுன்னு சேர்ப்பீங்களா அல்லது உதயசூரியன் சீட்டுன்னு சேர்ப்பீங்களா? 175ல் எது வரும்? இந்த 3 வந்து உதயசூரியன் சேர்த்து தானே வரும், மதிமுக சேர்த்து வராதில்ல. இது என்ன தொகுதி உடன்பாடு மண்ணாங்கட்டி? ஸோ அவங்க வந்து 175 நிற்கணும்னு தான் நினைக்கிறாங்க. காங்கிரஸ் 25 கேட்ட போதே அதுக்காக தான் தடுத்தாங்க. தேமுதிகவை கொண்டு வந்துட்டு இன்னும் பாமக அப்பா கட்சியை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒன்று பண்ணி வேற தோக்கிறவங்க எத்தனை சீட்டில் நின்றா என்ன, எதுக்கு நின்றா என்ன சார்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எடுத்துட்டு போறது தண்ணின்னு உடனே உங்க சட்டில் 8 பாக்கெட் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த நிலையில டிவிக்கு வந்து என்டிஏல இணையும் அப்படின்னு சொல்லிட்டு பல சச்சரவுகளும் பல கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா நாங்க தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டிவிக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் 2 பிளான் பண்ணார் அப்படின்னு நான் நம்புறேன். ஒன்று, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவது நல்லது. ஏன்னா இந்த தேசத்துக்கு 2 சேர்ந்து இருந்ததுன்னா நல்லதில்லைன்னு அதுக்கு உடைப்பதற்கான முயற்சிகளை தான் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. சரியாக ஒத்து வராமல் இருந்தது. அதில் வேணால் அமித்ஷா தோற்று போயிட்டார். அவங்க திருப்பி 2 பேர் காலில் கையில் உழுத்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் தாவேகா பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்ததுன்னா அது திமுகவுக்கு நான் தான் திராவிடன், மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்களா வடக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அது ஏற்படக்கூடாதுன்னு விஜயும் நம்புறாரு, எனக்கு தெரிஞ்ச அமித்ஷாவும் நம்புறாரு. அதனால தான் இந்த கூட்டணி ஏற்படலை. மற்றபடி 90 சீட்டு கொடுக்குறேன்னாங்க, ஷில்லாங்கில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்க. இந்த கதையெல்லாம் எவனும் பேசுகிற மாதிரி தெரியல. அடிப்படையில் அவங்க தனியாக நிற்கிறதுங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு பிஜேபியும் அதிமுகவும், எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியே கூட அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு பண்ணுறதை விட தனியாக நிற்க வச்சா அதுக்கு நல்ல ஆதாரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ தாவேகா தனியாக நிற்கிறதுங்கிறது வந்து அவங்களா ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம். அதில் என்டிஏக்கு லாபம் தான். இந்த வகையில் திருமாவளவன் அவர்கள் கூட நீங்கள் டிவிக்கே வந்து என்டிஏவில் இணையக்கூடாது, அப்படி இணைஞ்சா அது அவங்களுக்கு சூனியமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. திமுக கூட்டு வந்துட வேண்டியதானே? சூனியமாக மாறிடும் சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார், நீங்கள் திருவாமூர்லலாம் வீடு வாங்காதீங்க சார் அப்படின்னு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, அப்போ நான் உங்களுக்கு பழவந்தாங்கல்ல வீடு வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமா? உங்களை நடு ரோட்டில் நிற்க வைக்கிறதுக்கான அட்வைஸ் கொடுத்துட்ருக்குறேன். திமுக கூட்டு வர வேண்டியதானே தாவேக்காவை? இங்கே வாங்க என்னோட சேர்ந்து ஜோதியோட ஜோதி, நீங்கள் முன்னாடி பல்லக்கு தூக்குங்க, நான் பின்னாடி பல்லக்கு தூக்குறேன் அப்படின்ட்டு போக வேண்டியதானே? அவன் எங்கே போனால் உங்களுக்கு என்ன அதை பற்றின கருத்து? தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஓகே, கேள்வி கேட்டாங்க, கமலஹாசன் மாதிரி நீங்களும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதனால் பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுப்போம். பிஜேபியோட இவர் இருந்திருக்காரு, இவர் எங்கே சூன்யமானார்? முதல் தேர்தல் யாரோட நின்றார்? இதெல்லாம் தேவையில்லாத அரசியல் டிஸ்கஷன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் மைக் கிடைச்ச கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. நோ கமெண்ட்ஸ்னு தெளிவாக சொல்கிறது தான் நல்லது. இந்த நிலையில டிவிக்கு வந்து தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏங்க அவன் தான் தனியாக நிற்கிறேன்னு தானேங்க சொன்னான். தனித்து விடப்பட்டா நீங்கள்லாம் பஸ்ஸில் போங்க, நான் காரில் வரேன்னு தெளிவாக சொல்கிறாரு. நீ காரில் வந்து விட்டார், காரில் வருகிறார், அவர் அதுக்கு தானே சொல்கிறாரு, தனித்து நிற்கிறேன்னு தானே சொல்கிறாரு. தூய சக்தி எனக்கு வந்து இவங்களோடலாம் சேர்ந்தா பிரச்சனை ஆகிடும், அந்த வழக்கு வரும், செங்கோட்டையனை சேர்த்ததுக்கு 4 வழக்கை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் சும்மா தானே இருக்கார். தேர்தலில் போட்டி போடணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அரசியலுக்கு வரணுங்கிறதுல தெளிவாக இருக்கார். இந்த வாட்டி போட்டி போட போகிறாரு, இத்தனை வாக்கு அவருக்கு விழப்போகுது. சீட்டு கிடைக்கலன்னா திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்க போகிறார், இல்லைனா பனையூரில் போய் படுத்து தூங்கிடுவார். நீங்கள் தான் பேசிகிட்டு இருப்பீங்க அவரை பற்றி, அவர் நல்லா வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பார். இதில் என்ன இருக்குது? தனித்து நிற்க வேண்டும் என்று விஜய் நினைச்சதில் தப்பு இல்லை. தாவேகா பக்கம் யாரும் போயிடக்கூடாதுன்னு திமுக வந்து முனைஞ்சு வேலை செஞ்சது பாருங்க, அதைத்தான் நீங்க பேசணும். திமுக தாவேகா பக்கம் யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுல முனைப்பா வேலை செஞ்சது, அதைத்தான் நம்ம பேசணும். ஏன் வேலை செஞ்சது அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். தேர்தல் தொடர்பாக திமுக அவங்க கிட்டத்தட்ட அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியும் அவங்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கூட அவங்களோட 234 தொகுதியிலையும் அவங்களோட வேட்பாளர்களை நிறுத்திட்டாங்க. இந்த நிலையில தாவேகா எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருக்கு. இது முடிவெல்லாம் எடுக்காம இல்லைங்க. அவர் என்ன நாத்தாக்கா மாதிரி சீமான் மாதிரி 234 பேரை பிடிச்சிட்டு வந்து இங்கே அவர் அங்கே இவர் இங்கே இவர் எத்தனை நாள் வரைக்கும்? மே 4ஆம் தேதி வரைக்கும் அவர், அப்புறம் ஊற்றி முடிக்கும் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கு அறிவிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
தாவேக்கா 234 உங்களுக்கு வேணுமா? அவங்க ஸ்கூப் நியூஸ் வேணுமா? சர்க்கார் படத்தில் என் டைட்டிலில் பாருங்கள், 234 தொகுதிக்கு அவர் ஆல்ரெடி எம்எல்ஏ அறிவிச்சிருக்காரு. நீங்கள் வேணால் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு லென்ஸு போட்டு பாருங்கள், அதில் எல்லாம் பேர் இருக்கும். அதில் பாதி பேர் திமுக இருக்கேன். இப்போ அவர் பேர் அடித்த சந்துருவிலேருந்து, நீதிபதி சந்துருவிலேருந்து நிறைய பேர் திமுக சார்ந்து தான் இருக்காங்க. அவர் போட்டிருக்காரு. அதெல்லாம் இப்போ யாருக்கும் முக்கியம் இல்லை. 2 தான் இந்த தேர்தலில் இப்போ முக்கியம். திமுக 60 நிற்க போகுதா இல்லை குறைத்து கொள்ள போகிறதா? அதிமுக 160 நிற்க போதா 140 நிற்குதா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். திமுக அதிமுக ஃபைட் எங்கே வருது அப்படின்னா அதுதான் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணுறது. இந்த 160 இங்கே ஒரு 160ன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் நேரடியாக எந்தெந்த இடத்துல மோதுறாங்க அதுதான் உங்களுக்கு முக்கியம். மற்றபடி இங்கே தேமுதிக கொடுத்துட்டாங்கன்னு உடனே அங்கே பாமக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அது வந்து தொகுதி உடன்பாடை பற்றி பெரிய விஷயம் இல்லை. இவங்க 2 பேர் எங்கெங்கே நேரடி மோதல் போகிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 தான் இப்போதைக்கு முக்கியம், மற்றதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம். அதே மாதிரி டிவிக்கே வந்து கமலஹாசன் 2.0, டிடிவி தினகரன் 2.0 அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனங்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் 2021 எப்படி அவங்களாம் இருந்தாங்களோ இவர் இந்த மாதிரி தான் 2024 ஆயிடுவார் அப்படின்னு. சார் சரித்திரமே அப்படிதான் சார் இருந்திருக்கு. திமுகவுக்கு விலை கொடுத்து வாங்க தெரியும், என்ன விலை கொடுக்கணும்னு தெரியும், யாரை வைத்து கொடுக்கணும்னு தெரியும். ஒரு லேண்டு புரோக்கர் எப்படி டீல் பண்ணுவாரோ, ஒரு லேண்டு டெவலப்பர் எப்படி டீல் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் திமுக. நீங்கள் விலை போகாமல் இருக்க வேண்டியது. ரோட்டில் ஒரு ரோமியோ நடந்து போனோன்னா வீட்டில் இருக்கிற பத்தினி ஒழுங்காக இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சது இல்லை. இல்லைன்னா ரோமியோவுடைய வேலை என்ன? பத்தினிகளெல்லாம் கூட்டு போடுறது தானே, பாழ்படுத்துறது தானே. திமுகவுக்கு விலை கொடுத்து வாங்க தெரியும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ விலை போகிறவங்களுக்காக வருத்தப்படுங்க, யாராக இருந்தாலும் விலைக்கு வாங்கிட்டு போகட்டும். இந்த நிலையில் 2026 காலம் எப்படி இருக்கும் சார்? அதிமுக திமுக 42% வாக்கு, இவங்களுக்கு 20, அவங்களுக்கு 22, இவங்களுக்கு 21, அவங்களுக்கு 21, இவங்களுக்கு 19, அவங்களுக்கு 23 அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 58 அப்படியே வீணாயிடும். 58ல் 20 விஜய்ன்னு நீங்கள் சொல்வீங்க, 8 நாத்தாக்கான்னு சொல்வீங்க, 18% ஓட்டு போடுறதில்ல, 12% ஓட்டு நீக்கிட்டீங்க, தூக்கி போட்டிங்கன்னா இப்போ 42% வாக்காளர் தான் முக்கியமாக வந்து நிற்க போகுது. அவங்க 2 பேருக்குள்ளே தான் ஒன் செகண்ட் ஃபைட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 காலம் யாருக்கு சாதகமாக அமையும்? கண்டிப்பாக என்டிஏக்கு சாதகமாக தான் அமையணும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின அத்தனை பேருமே திமுகவை விமர்சித்திருக்காங்க. அதனால் உறுதியாக அது வந்து இந்த திமுகவை அழித்து விட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடணும். இல்லைன்னா பிரிவினவாத சக்திகளுக்குள்ளே தான் போய் தமிழ்நாடு மாட்டிக்கும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி.